ஹாய் பிஆர் கவுன்சிலிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அது எப்போ முடியும் அண்ட் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆகஸ்ட்ல வந்து காலேஜ் ஓப்பன் அப்படின்னு நிறைய காலேஜஸ் சொல்லியிருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இப்பவுமே நான் வந்து காலேஜ் அப்ரோச் பண்றதா, இல்லை கவுன்சிலிங்லாம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும், எனக்கு சீட்டு கிடைக்குமா, அண்ட் என்னோட மார்க் கம்மியா இருக்கு, நான் கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணவா அப்படின்னு கவுன்சிலிங் பத்தின ஏகப்பட்ட டவுட் இந்த இயர் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதா இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இப்போ கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. பட் தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டா ஜூலை எண்டில் முடியுது. ஸோ ஜூலை எண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும். எப்பயுமே வந்து பிஇ ரிஜிஸ்ட்ரேஷன் பிஇ கவுன்சிலிங் வந்து ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் போனதுக்கு அப்புறம் தான் நாட்டாக்கான கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் தென் அது எங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அங்கே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இப்படி இருக்கும்போது ஆகஸ்ட்ல வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ நான் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நான் வெயிட் பண்றதா இல்லைனா டைரக்டா காலேஜ் அப்ரோச் பண்றதானா, பெட்டர் வே எல்லாருமே வந்து காலேஜை டைரக்டா அப்ரோச் பண்றது பெஸ்ட் தான். பட் சில காலேஜஸ்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், சில காலேஜஸ்ல வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் மோஸ்டா உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜை டைரக்டா போய் அப்ரோச் பண்ணுங்க, பெஸ்ட் அது. அண்ட் அதை தாண்டி வந்து நீங்க கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தான், மேபி இது உண்மையோ இதா பொய்யான்னு தெரியல. அண்ட் தென் இதை வந்து நான் யாரையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. சில காலேஜஸ் வந்து டைரக்ட் அப்ரோச் அப்போ சொல்ற ஒரு பாயிண்ட் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் கவுன்சிலிங்ல சொல்ற பாயிண்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கவுன்சிலிங்ல போறது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனா நான் சொல்லுவேன். ஸோ கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல நீங்க காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருக்குமே காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க லோ மார்க்னாலும் காலேஜ் கிடைக்கும். போயிருவோம். போய் ரிஜிஸ்டர் காலேஜ் பார்க்கறது எல்லாமே அந்த ஒரு, ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து 12th முடிச்சு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோன்னு ஒரு பயம் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் கவுன்சிலிங்க்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஸோ அதனால அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க சைட் பை சைட் பார்க்கறதுன்றது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. பட் கவுன்சிலிங் வரைக்குமே நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் லோ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது போக அது வந்து 50-50 வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் போய் பார்த்துருக்கீங்க, அந்த காலேஜ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபீஸோட ஹையா இருக்கு அப்படின்னா, இல்ல என்னால முடியாதுன்ற பட்சத்துல நீங்க வந்து கவுன்சிலிங் வாங்க. கவுன்சிலிங்ல மோஸ்டா எல்லா மார்க்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒரு காலேஜ் பெஸ்ட் காலேஜ் அப்படி சூஸ் பண்ணணுன்றது ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இதை சொல்றேன். என்னன்னா, அந்த காலேஜ்ல மினிமம் 7 இயர்ஸ் ஆர்கிடெக்சர் இருக்கணும். இல்லைன்னா அந்த காலேஜ் வந்து ஒரு பாப்புலரான ஒரு காலேஜா இருக்கணும். இல்ல அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நாசா காம்படிஷன் ஆர்கிடெக்சருக்கு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ற காலேஜா வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் கவுன்சிலிங் பத்தி. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ல ஷேர் ஆகிட்டு இருந்ததை பார்த்தேன். ஸோ அதான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதுல தான் டவுட் இருக்குன்னா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then bye from Architect Engage.